எனக்கு தெரிந்தவரை விஜய் அவர் தலைமையில கூட்டணி அமைப்பதற்கு வாய்ப்பு இருப்பதாக தான் இருக்கு. விஜய் அவர்களுக்கு கூட்டணி அழைப்பு விடுவது பிள்ளையார் சொல்லி போட்டாங்க. அவங்க யாரோ 2 பேர் இவங்க கட்சிக்காரங்களே, பழனிசாமி அவர் கட்சிக்காரர்களே கொடியை ஆசிரித்து விட்டு, ஏன்னா பார்த்தவங்களாம் அந்த டிஷர்ட் ஏடிபிகே டிஷர்ட் போட்டிருக்கிறத தொலைக்காட்சிகளில் பார்த்தோம். அவர் விஜய் ஏன் வெளியில வரல போகல அப்படின்னு நீங்க கேட்கிறப்ப அந்த கேள்விக்கு நம்ம போய் சொன்னா நல்லா இருக்காது. சரி, நான் எப்படிங்க போய் சொல்ல முடியும்? இந்த கேள்வியில அவர்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி தவறான அட்ரஸ்ல கேட்கறீங்க. அவருடையமோ அவங்க கட்சியை சேர்ந்த நிர்வாகிகளிடமும் கேட்க வேண்டிய கேள்வி. அதிமுக திமுக இருட்டுக்கடை விமர்சனம் பண்ணாங்க. அண்ணன் பழனிசாமியா? அண்ணன் பழனிசாமி தேர்தல் இருக்குதுல, பழனிசாமி ஏதாவது பேசி ஆகணும், அதனால பேசிட்டு இருக்காரு. ஆளுங்கட்சியை எதிர்கட்சி தலைவர் பேசுகின்ற அழகு மிகவும் நன்றாக இருக்கிறது. அதுக்கு அமைச்சர்கள் கொடுக்கிற பதிலுமே ரொம்ப வேடிக்கையா இருக்கு. சொல்லு. திமுக நோக்கி நகருதா? அப்படியா? தகவலுக்கெல்லாம் நீங்க உங்க யூகங்களுக்கு, தகவல்களுக்கு, செய்திகளுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது. அவர்கள் ஆசை அப்படி இருந்தா அதுக்கு நான் பொறுப்பாக முடியாது. சொல்லுங்க. நான் ஜோசியரா? எதிர்காலம் எப்படி? நீங்க தாமு கிட்ட கேட்டீங்கன்னா சொல்லுவாரு, செல்விகிட்ட கேட்டீங்கன்னா சொல்லுவாரு. பேசிக் கொள்கிறார்கள், சொல்கிறார்கள், சொல்லப்படுகிறது. இப்படின்னா கேட்டா நான் என்ன பதில் சொல்ல முடியும்? இன்னொரு 4-5 மாசம் பொறுத்துருங்க. மே மாதத்தில் தமிழ்நாட்டு மக்கள் உங்களுக்கு பதிலை தருவார்கள். கொஞ்சம் பொறுமையா இருக்கு சார், அதெல்லாம் தெரிய வரும். அப்படின்னு இன்னும் டைம் இருக்கு. நாங்கள் கூட்டணியில் செல்கிறோமா அல்லது எங்கள் தலைமையில் கூட்டணி அமைகிறதா என்பதெல்லாம் உங்களுக்கு உங்கள் நேரத்தில் தெரிய வரும். சொல்லுங்க. ஆமா, விசாரணை செய்யப்படுங்க. ஆமா, தமிழ்நாட்டில் இப்ப என்னதான் நம்ம கல்வி வளர்ந்திருந்தாலும் பெரியார் அவர்கள் புகட்டிய நீதிகள், அவர்கள் இந்த சமுதாயத்திற்காக போராடிய பெரியார் போன்ற தலைவர்களின் எண்ணங்கள் தமிழ்நாட்டிலே நிறைவேற்றப்பட்டு வந்தாலும் இது போன்ற ஆணவ படுகொலைகள் இன்னும் தமிழ்நாட்டில் இருக்கத்தான் செய்கிறது. அதற்கு எதிராக நீதிபதி தலைமையில விசாரணை அமைத்து சட்டம் இயற்றப்படுவது வரவேற்கத்தக்கது. விஜய் இப்போ கரூர்ல மக்களை பாதிக்கப்பட்ட மக்கள் அதுக்கப்புறம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அவர் வாட்ஸ்அப் வீடியோ கால் மூலியமா தான் பேசினார். மக்கள் நேரத்தை சந்திக்கல அப்படின்னு பாதிப்படுத்தாரு. அவங்க நிர்வாகிகளே ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. அப்படியா? அதுக்கு அவர் தான் பதில் சொல்லணும். மக்கள் இன்னும் கூட ஒரு வெளியில வராமே பணியிலே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. அது எப்பதான் அவர் அரசியல் பண்ண போறாரு, மக்கள் சந்திக்க போறாரு அப்படிங்கிற ஒரு உரையை கொண்டாவே அவங்க பேசியிருக்காங்க. இதுக்கெல்லாம் நீங்க திரு விஜய் அவர்கள்ட்ட கேள்வி பாக்குறப்ப கேட்டாதான் அவர் பதில் சொன்னாதான் சரியா இருக்கும். விஜய் 30 பேர் இறந்துட்டாங்க, பத்திரிகையாளர் 30 பேர் இறந்துட்டாங்க, நிப்பாட்டு போறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. அப்பவே எந்த பதிலும் சொல்லாத இப்ப என்ன பதில் சொல்ல போறாரு அப்படின்றது ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. சரி, நான் எப்படிங்க பதில் சொல்ல முடியும்? இந்த கேள்வியில அவர்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி தவறான அட்ரஸ்ல கேட்கறீங்க. அவருடையமோ அவங்க கட்சியை சேர்ந்த நிர்வாகிகளிடமும் கேட்க வேண்டிய கேள்வி. இது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திட்ட கேட்டா நாங்க எப்படி பதில் சொல்ல முடியும்? சென்னையில மழை பெய்ஞ்சா பாதாள தண்ணி தேங்காதுன்னாங்க. சென்னையில குறிப்பிட்ட பல்வேறு இடத்திலையும் வேலை செய்ய வேண்டிய தண்ணி தேங்குது. அதை எப்படி பார்க்கணும்? இல்ல, பாதாள சாக்கடை திட்டங்கள், இது மாதிரி டிரைனேஜ் ஸ்கீம்ஸ் எல்லாம் அரசாங்கம்
செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இருந்தாலும் கடுமையான மழை பொழிகின்ற பொழுது ஒரே இடத்துல பல சென்டிமீட்டர் மழை பெய்கின்ற பொழுது நீங்க சொல்ற மாதிரி தண்ணீர் தேங்கி அப்பொழுது பிறகு வெளியேறுகின்ற சூழ்நிலை இருக்கு. அரசாங்கம் இதை கவனமாக பார்த்து அந்த திட்டங்களை சரியாக நிறைவேற்ற வேண்டும். பருவமழையும் தொடங்கல, இந்த மழைக்கே தண்ணீர் 90% பணி முடிஞ்சிருச்சு. மேயர் என்ன சொல்றாங்கன்னா தண்ணியே தேங்காது தண்ணீர் அப்படின்றாங்க. இன்னும் நவம்பர் மழை ஆரம்பிக்கிறதுக்கு தண்ணி தேங்குதில்லை. இல்ல, இப்பவே பருவமழை ஆரம்பித்து விட்டது தானே சொல்றாங்க. 16ஆம் தேதியிலிருந்து ஆரம்பிக்கும். 18ஆம் தேதியிலிருந்து ஐப்பசி மாதமே தொடங்குது. மேயர் சொல்வதெல்லாம் நம்ம பெருசா எடுத்து வேணாம். பிராக்டிக்கலா என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அதை வைத்து தமிழ்நாட்டு மக்கள், சென்னை மக்கள் இந்த தேர்தலில் பதில் சொல்ல போறேன். அதெல்லாம் தை மாதத்துக்கு பிறகுதான், பிப்ரவரி மாதம் ஆகிடும். தமிழகத்தில் உங்களோட முகாம் எல்லா இடத்துலையும் வச்சிருக்காங்க. அது இந்த நேரத்தில் எலெக்ஷன் நேரத்தில் உங்களோட முகாம் இது இந்த முகாம் மக்களுக்கு பயன்பெறுமா? அது எப்படி பொறுத்திருந்து பார்ப்போம் பயன் தருதான்னு. இல்லைன்னா அதை பற்றி நான் எனது கருத்தை சொல்றேன். இல்ல இப்ப மகளிருக்கு விட்டு போன மகளிர்களுக்கெல்லாம் எல்லோருக்கும் உதவித்தொகை வழங்கப்படும் என்று அரசாங்கம் அறிவித்ததை நானும் பார்த்தேன். அது மாத்திரம் இல்ல, அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், பகுதி நேர ஆசிரியர்கள், போக்குவரத்து தொழிலாளர்கள் மற்றும் மின்சாரத்துறை ஊழியர்கள், மாற்றுத்திறனாளிகள், விவசாயிகள், மாணவர்கள், இளைஞர்கள் என அனைவருக்கும் தேர்தலுக்கு முன்பு 21 சட்டமன்ற பொதுத் தேர்தலுக்கு முன்பு திமுக கொடுத்த வாக்குறுதிகள் அனைத்தையும் நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான் தமிழ்நாட்டு மக்களின் எதிர்பார்ப்பு. அதை நிறைவேற்றினால்தான் அவர்கள் தைரியமாக வருகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலின் போது மக்களை சந்திக்க முடியும். தொடர்ந்து தூய்மை பணியாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டுட்டே இருக்கிறாங்க. அரசு அதில் கவனம் செலுத்தாம அவங்களை கைது செய்த நடவடிக்கையிலேயே ஈடுபட்டு வராங்க. அரசாங்கம் அதை தாயுள்ளத்தோடு அவர்களை அணுகி அவர்களின் கோரிக்கைகளை முடிந்தவரை நிறைவேற்றுவதற்கு முயற்சி செய்ய வேண்டுமே தவிர அவர்களை கைது செய்வது ஒரு சரியான நடவடிக்கையாக நம்ம சில கேள்விகளுக்கெல்லாம் நாம் பதில் சொல்ல முடியாது. இன்னொரு கட்சி நடவடிக்கை பார்த்து கட்சியில கேட்கறது தப்பு இல்ல. நான் எதாவது இப்ப அரசாங்கத்தை பத்தி கேட்டீங்க பதில் சொன்னேன், பழனிசாமி பத்தி பதில் சொன்னேன். அவரு விஜய் ஏன் வெளியில வரல போகல அப்படின்னு நீங்க கேட்கிறப்ப அந்த கேள்விக்கு நம்ம பதில் சொன்னா நல்லா இருக்காதுல்ல. அது ஒரு புதிய கட்சி. இன்னொன்னு உங்களுக்கு தெரியும், எங்களை விமர்சிப்பவர்களையே நாங்கள் விமர்சிக்காமல் விட மாட்டோம். அதே நேரத்தில் இன்னொரு கட்சியை போய் இன்னொரு தலைவரை பத்தியே தேவையில்லாமல் விமர்சிப்பது அது எனக்கு பழக்கம் இல்லை, உங்களுக்கு தெரியும். அதனாலதான் வேற ஒன்று. பிஜேபி பின்பற்றி அவங்க அனுப்பிச்ச ஆளுதான் இது முன்னாடி போன பின்னாடி வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. திமுக பற்றியே பேசுங்க, ஆனா எங்களையும் சேர்த்து பேசுங்க. அப்புறம் இந்த சம்பவத்துக்கு திமுக தான் குற்றச்சாட்டு சொல்லிட்டாங்க. இதுல பிஜேபியும் பின்பு செயல்பாடு இருக்குது. நீங்க அடிக்கிற மாதிரி கூட்டம் மாதிரி ஒரு கதை. இதெல்லாம் கதைகள் தான். ஆனா எனக்கு தெரிஞ்சவரை விஜய் அவர் தலைமையில கூட்டணி அமைப்பதற்கு வாய்ப்பு இருப்பதாக நினைக்கிறேன். அவர் தலைமையில் ஒரு கூட்டணி தேர்தலில் போட்டியிடுவதற்கு தான் வாய்ப்பு இருப்பதாக நினைக்கிறேன். அது யாரு கூடனா அது போக போகத்தான் தெரியும். சார் எனக்கு அதெல்லாம் தெரியாது சார். இப்ப தமிழ்நாட்டில் 4 கூட்டணிகளுக்கு 4 முனை போட்டி இருக்குன்னு சொல்றேன். திமுக தலைமையிலான கூட்டணி, என்டிஏ கூட்டணி, விஜய் தலைமையிலான ஒரு கூட்டணி, அதுபோல நண்பர் சீமான் அவர்கள் தனித்தே நிற்பேன் 4 முனை போட்டி உருவாகும். இதை தாண்டி நீங்க கேட்டது மாதிரி எதிர்பாராத கூட்டணிகள் உருவாவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தான் நான் சொல்றேன். இதுல இவரை ஏத்துக்குவாரா இவர் அவரை. ஆனா பழனிசாமி பேசுவதை பார்த்தா அவரு தேர்தலில் தங்களால் சோபிக்க முடியாது தனது தலைமையில அப்படிங்கிறத உணர்ந்து அவர் விஜய் அவர்களுக்கு கூட்டணி அழைப்பு விடுவது பிள்ளையார் சொல்லி போட்டாங்க. அவங்க யாரோ 2 பேரு இவங்க கட்சிக்காரங்களே, பழனிசாமி அவர் கட்சிக்காரர்களே கொடியை ஆசிரித்து விட்டு, ஏன்னா பார்த்தவங்களாம் அந்த டிஷர்ட் ஏடிபிகே டிஷர்ட் போட்டிருக்கிறத தொலைக்காட்சிகள பார்த்தோம்.
அவர் விஜய் தலைமையை ஏற்றுக்கொண்டு செய்வதற்கு முயற்சி செய்கிறாரோ இந்த தேர்தலில் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தோன்றுகிறது.